ஹலோ மக்களே! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாலில் எல்லோரும் இருக்கும்போது மதியம் வருவாங்க. மதியம் இருந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என் அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன்றாங்க. இல்லைம்மா, கல்யாணத்துக்கு வராதவங்க வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மாமனார் சொல்கிறாங்க. அதனால் நீ எங்கேயும் போகக்கூடாது. இல்லை நான் போகணும்னு சொல்கிறியா, இல்லை எப்படி சொல்ல வரேன்றாங்க. நான் போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்போ நீ தனியாக போக வேண்டாம், நீ சுரேஷை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு அவங்களுடைய மாமனார் சொல்கிறாங்க. சுரேஷ் நீ ரெடியாக கூட கூட்டிகிட்டு போயிட்டு வான்றாங்க. சரிங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏம்மா சுடியிலே போகிறீங்கன்னு அவங்க மாமியார் கேட்கவும் ஆமான்றாங்க. சுடியிலலாம் போகாதம்மா, சாரீ கட்டிட்டு போனுவாங்க. சுரேஷ் வந்து பைக்கெலாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா சாரீ கட்டிட்டு வருவாங்க. சுரேஷ் ஒரு நிமிஷம் அப்படியே மறந்து மதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் 2 பேருமே போகலான்னு சொல்லிட்டு சுரேஷ் பைக்கில் உட்காரவும் உடனே மதி சரிங்கக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மதி போயிட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பைக்கில் உட்காரவும் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து கீழே வந்து ஸ்லிப்பாகி வெளில போவாங்க. உடனே வந்து என்ன அவ்வளோ அசால்ட்டாக ஏறி உட்கார மதி அப்படின்ட்டாங்க. இங்கே பாரு, இந்த பைக்கில் உட்காரணுன்னா கொஞ்சம் நம்ம பயந்துட்டு தான் உட்காரணும், அவ்வளோ இதெல்லாம் உட்காந்துட முடியாது அப்படின்னுவாங்க. ஒழுங்காக உட்காருன்னுவாங்க. அதுக்கப்புறமா மதி உட்காராங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நம்மளுடைய மதி வந்து உட்காருவாங்க சுரேஷோட வண்டியில். அப்படியே சுரேஷ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போவாங்க பைக்கில். அப்படியே மதி பயந்துக்கிட்டு போவாங்க. இதை பார்த்து மலர் அவங்க ஹஸ்பண்டு ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரம் முடிச்சிருக்கு.